தொடர்ந்து 3 மேட்ச் சிஎஸ்கே படுந்தோல்வி அடையவும் அத்தனை சிஎஸ்கே ரசிகர்களும் இதுக்கு மேல என்னால என் டீமுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுடா அப்படிங்கிற நிலைமையில மனசொடைஞ்சு போய் நிக்கவும், இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில உங்க தோனி எப்பதான் வருவாருன்னு சோசியல் மீடியா ஒரு பக்கம், உங்க தோனியோட கதை இதோட முடிஞ்சதுன்னு சிஎஸ்கே ஹேட்டர்ஸ் ஒரு பக்கம் நக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ யாருமே எதிர்பார்க்காத விதமா திடீர்னு ஒரு மேட்ச் நம்ம தல தோனி என்ட்ரி கொடுக்கறாரு. அவர் என்ட்ரி கொடுக்கற அந்த ஒரு மேட்ச் தான் அந்த சீசன்லயே சிஎஸ்கே உடைய முதல் வெற்றி. அதிலிருந்து அடுத்து வர ஒவ்வொரு மேட்சும் சிஎஸ்கே பாத்தீங்கன்னா தனக்கு எதிர வர்ற எந்த டீமா இருந்தாலும் அடிச்சு துவம்சம் பண்ணி பிளே ஆஃப்கே பாத்தீங்கன்னா டைரக்டா குவாலிஃபை ஆகுது. பிளே ஆஃப்லயும் தடையா இருக்கிற டீம் எல்லாம் தடையமே இல்லாம அடிச்சு ஃபைனலுக்கும் போகுதுங்க. இப்போ ஃபைனல்ல தான் ஒரு தரமான சம்பவமே காத்துட்டு இருக்கு. நம்ம தல தோனி எப்படி 2011 வேர்ல்டு கப்ல 6 அடிச்சு முடிச்சு கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு 6 அடிச்சு ஃபைனல்லையும் ஜெயிச்சு சிஎஸ்கேக்கு 6வது கப்பையும் வாங்கி கொடுக்கறாரு நம்ம தல தோனி. ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருந்த அந்த நொடியில நம்ம தல தோனி அந்த 6வது கப்போட தன்னோட ரிட்டைர்மெண்ட்டையும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே அறிவிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல இருந்த அத்தனை சிஎஸ்கே ரசிகர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? இந்த இடத்துல நம்ம தல தோனி ரிட்டைர்மெண்ட்டுக்காக அழுகணுமா இல்ல சிஎஸ்கே 6வது கப் அடிச்சதுக்காக சந்தோஷப்படணுமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே கண் கலங்கி போய் நிக்கிறாங்க. இறுதியா அந்த 2026 சீசன் பாத்தீங்கன்னா அந்த சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு மறக்க முடியாத சீசனா அமையுது. இது மட்டும் இந்த வருஷம் நடந்தா எப்படி இருக்கும்? எப்படி கேக்குறதுக்கே நல்லா இருக்குல்ல? எனக்கும் இதே மாதிரி நடக்கணும்னு தான் ஆசை. ஆனா சிஎஸ்கே இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு டீ கப் கிடைக்குமானே தெரியல. ஆமாங்க, இப்ப நடந்த சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இந்த அளவுக்கு ஆர்வமா எந்த அளவுக்கு ஆர்சிபியை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல எத்தனை சிஎஸ்கே ரசிகர்கள் அந்த ஸ்டேடியத்துல வந்திருப்பாங்க. இதுல பத்தாததுக்கு நம்ம எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் சிஎஸ்கே ஸ்குவாட்ல வைக்க கூடாதுன்னு நினைச்சோமோ நம்மள நம்ப வச்சு கழுத்து இருக்கிற மாதிரி அவங்கள மட்டும்தான் நான் ஸ்குவாட்ல வைப்பேன் அப்படின்னு வச்சிருக்கு நம்ம சிஎஸ்கே. இதுலயும் நம்ம போன வீடியோல ஒன்னு சொல்லியிருப்போம். கார்த்திக் சர்மா ஜேமி ஓவர்டனை தூக்கிட்டு அவங்க 2 பேருக்கும் பதிலா உருவேல் பட்டேலையும் அகில் ஹுசைனையும் உள்ள வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. இதுல ஜேமி ஓவர்டனாவது கொஞ்சம் பரவாயில்ல, பேட்டிங்ல பாத்தீங்கன்னா கடைசி மேட்ச் ஏதோ கொஞ்சம் அடிச்சு கொடுத்திருப்பாரு. ஆனா கார்த்திக் சர்மா கடந்த 3 மேட்சும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணாம மிக்சர் சாப்பிட்டு இருக்காரு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா சிஎஸ்கே டாப் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே அவுட். அப்போ இம்பாக்ட் பிளேயர்ல டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா மேத்யூ ஷாட் இருக்கும் பொழுது எதுக்கு கார்த்திக் சர்மாவை இறக்கி விடணும்? இப்போ நீங்க சொல்லலாம் மேத்யூ ஷாட் ஃபார்ம் அவுட் ப்ரோ, அவரை இறக்கி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. முதல்ல மேத்யூ ஷாட் ஃபார்ம் அவுட்டா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல அவரு ஆஸ்திரேலியாவுக்கு எந்த பொசிஷன்ல ஆடினாரு அப்படின்னு பார்க்கணும். பொதுவா மேத்யூ ஷாட் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு ஓபனிங் பொசிஷன்ல ஆடுறவரு. குயில புடிச்சு கூண்டுல அடைச்சி ஆட சொன்னதுங்கிற மாதிரி அவரை போய் கீழே இறக்கி விட்டுட்டு அப்புறம் அடிக்கலன்னு சொன்னா அவரை வேஸ்ட்னு சொல்றது அதுக்கப்புறம் எந்த வகையில நியாயம்? அதுலயும் பர்టిక్యులரா அந்த சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச்ல கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே டாப் ஆர்டர் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல கம்ப்ளீட்டா அவுட் ஆகும் பொழுது மேத்யூ ஷாட்டை இம்பாக்ட் பிளேயரா இறக்கிறதுக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் இருந்தது. ஆனா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் நாங்க கார்த்திக் சர்மாவை அதிக காசு கொடுத்து வாங்கிட்டோம், அவரை தான் இறக்குவோம் அப்படின்னு ஒத்த கால நின்று அவரை இறக்கி விட்டு மேட்சுக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா மறுபடியும் மொக்க வாங்கிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தவரையும் கார்த்திக் சர்மாவை அவ்வளவு காசு கொடுத்து எடுத்ததே வேஸ்ட். மத்த டீம்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா அதே ரேட்டையே வச்சு அதே க்ரோர்ஸ்ல மத்த டீம்ல 4-5 சூப்பர் பிளேயர்ஸ் எடுத்துறாங்க. இதை வச்சே தெரியுது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு தெளிவா எந்த லட்சணத்துல இருக்காங்க அப்படின்னு. டைம்ல சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்னா எப்படி இருக்கும், இப்போ எப்படி இருக்கு பாருங்க. மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணி வச்சுக்கிற ஒவ்வொரு பிளேயரும் பாத்தீங்கன்னா தங்க மாதிரி இருப்பாங்க. இருந்த சிஎஸ்கே எல்லாம் பாத்தீங்கன்னா டீம்ல உள்ள ஒவ்வொரு ஆளும் 10 பேருக்கு சமமா இருப்பாங்க. ஆனா இப்ப யாராவது ஒருத்தர் எங்களுக்கு அடிச்சு கொடுக்குறீங்களா அப்படிங்கிற அளவுக்கு தேடுற நிலைமைக்கு ஆயிட்டு. இதுலயும் ஒரு டீம்ல பாத்தீங்கன்னா பொதுவா டாப் ஆர்டர் தான் ரொம்பவே முக்கியம். ஆனா நம்ம டீம் டாப் ஆர்டரை பத்திலாம் பேசவே வேணாம். ஏன்னா அவங்கள வச்சு டீமுக்கு பாத்தீங்கன்னா எந்த யூஸுமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா சாம்சன் வேர்ல்டு கப்ல கொஞ்சம் மேட்ச் பெஞ்சிலேயே உட்கார்ந்துட்டு அப்புறம் கடைசியில வேர்ல்டு கப்ல கம்பேக் கொடுத்தாரு பாத்தீங்களா, அத மாதிரி சிஎஸ்கேலயும் பெஞ்சிலேயே உட்கார்ந்து அப்புறம் கடைசி நேரத்துல வந்து கம்பேக் கொடுப்பாரு போல. அவரோட வேர்ல்டு கப்ல 3 மேட்சோட ரெக்கார்டும் இந்த சிஎஸ்கே உடைய 3 மேட்ச் ரெக்கார்டும் பாத்தீங்கன்னா சம்மதமே இல்ல. இதுல அந்த சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச்ல அந்த அன்சுல் கம்போஜ் வேற கிட்ட எடுத்துட்டேன்னு அங்க டிம் டேவிட்ட ஓடி போய் கத்த ஆரம்பிக்க அடுத்த நொடியே நோ பால். அங்க டிம் டேவிட் தூக்கி விளாச ஆரம்பிக்க இது உனக்கு தேவையாது, போடுற பால ஒழுங்கா போட்டுக்கணும். இப்படி தாங்க இருக்கு இன்னைக்கு சிஎஸ்கே உடைய பவுலிங் யூனிட்டும். இப்போ இங்க இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா ஒரு தகவல் பரவலா பேசப்பட்டுட்டு வருது. அது என்னன்னா ருத்ராஜ் கைக்வாட் பாத்தீங்கன்னா கேப்டன்சி ரொம்பவே நல்லா பண்ணதுனால அவரு கேப்டன்சில இருந்து விலகணும் அப்படின்னு. இதுல பல நியூஸ் சேனல்ல பாத்தீங்கன்னா அவர் கேப்டன்சியை விட்டு வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில சேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வெளியே வருவாரா அப்படின்னு கேள்விக்குறியா சொல்றாங்க. இது உண்மைன்னு சரியா தெரியல. ஆனா அபிஷியலா பாத்தீங்கன்னா இன்னும் சிஎஸ்கே சைடுல இருந்தும் எந்தவித ஸ்டேட்மெண்ட்டும் வெளிவரல. அப்படியே ஒரு கேப்டன்சில இருந்து உண்மையிலேயே வெளியே போனாரு அப்படின்னா அவர் பிளேஸ்ல யாரை வைக்கிறது அப்படின்னு
ஒரு கேள்வி எழும்பும். அதுக்கு பாத்தீங்கன்னா சில நேரத்துல சஞ்சு சாம்சனை கூட ட்ரை பண்ணலாம். இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னும் ஒன்னும் கெட்டு போகல. வெறும் 3 மேட்ச் தான் தோத்து இருக்கோம். கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கம்பேக் கொடுக்கலாம். அதுக்கு சிஎஸ்கே டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு முதல்ல சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மனசு மாறணும். அது என்னன்னா கார்த்திக் சர்மாவை கண்ணை மூடிட்டு தூக்கிட்டு உருவில் பட்டேல உள்ள வச்சாகணும். அடுத்து நம்ம ஜேமி ஓவர்டனை பேட்டிங் ஆட வைக்கணுமா இல்ல பவுலிங் ஆட வைக்கணுமா அப்படின்னு ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா முடிவு பண்ணணும். வேற பவுலிங் டீம்ல வைக்கணும்னா இவருக்கு பதிலா அகில் ஹுசைனை உள்ள வச்சிடலாம். டீசென்ட்டா பவுலிங்கும் பண்ணுவாரு, பேட்டிங்கும் பண்ணுவாரு. ஆமாங்க, சிஎஸ்கே எப்ப முத மேட்ச் விளையாண்டதோ அப்பையில இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிற ஒரே விஷயம் இதான், அகில் ஹுசைனை உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு. அடுத்து அப்படியே பேட்டிங் சைடு பார்த்தோம் அப்படின்னா சஞ்சு சாம்சன் பிரஷர் இல்லாம விளையாடணும். எல்லா பாலுமே பவுண்டரி அடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இல்லாம கொஞ்சம் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆட ட்ரை பண்ணணும். எவ்வளவு பால் வேஸ்ட் ஆனாலும் சரி, இப்போ சிஎஸ்கே பொறுத்தவரையும் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறது தான் ரொம்ப முக்கியம். சஞ்சு சாம்சன் இதுவரை நடந்த 3 மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல தான் பாலை ஆடி இருக்காரு. அதே மாதிரி இப்போ வர ருத்ராஜ் கைக்கோட பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. முதல்ல கேப்டன்சி அவர்கிட்ட இருந்து புடுங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவர் ஒழுங்கா விளையாடுவாரு. அப்படின்னா கேப்டன்சியும் பண்ணணும், பேட்டிங்கும் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்கான விஷயம். அது பாத்தீங்கன்னா இப்போ வரையுமே சில பிளேயரால மட்டும் தான் பண்ண முடியும். அதனால ருத்ராஜ் கைக்கோடு ஒன்னும் பெரிய லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் கிடையாது. அதனால இப்ப பொறுத்தவரையும் அவரை பேட்டிங் மட்டும் ஆட வைக்கிறது தான் சிறந்தது நினைக்கிறேன். பொதுவா ருத்துவோட கேம் பிளே எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல பொறுமையா ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் கொஞ்சமா ஆக்சலரேஷன் பண்ண ஆரம்பிச்சு இறுதியா டீமுக்கு எத்தனை ரன் தேவையோ அதை தனியால நின்று அடிச்சு கொடுப்பாருங்க. ஆனா இப்பலாம் கேப்டன்சி இருக்கிற பிரஷரா என்னவோ தெரியல, பால பார்த்தாலே பாத்தீங்கன்னா சுத்த ஆரம்பிச்சு அவுட் ஆயிராரு. சாம்சன் ருத்ராஜ் இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா மொதல் 6 ஓவர் நின்று ஆடி 40ல இருந்து 50 ரன் அடிச்சாலே போதும். சிஎஸ்கே கண்டிப்பா கடைசி கட்டத்துல 230ல இருந்து 250 ரன் வரையும் அடிக்கலாம். அதுலயும் நம்ம பிரவிஸ் எல்லாம் மிடில் ஆர்டர்லாம் வந்துட்டாரு அப்படின்னா டீம் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிரும். இதே நான் ஒவ்வொரு வீடியோலயும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா பிளேயர்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸும் நடக்கிற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு பாத்தீங்கன்னா நம்ம தல தோனி திரும்ப வர்றதுதான். அவர் மட்டும் திரும்ப வந்துட்டாரு அப்படின்னா நான் வாயால சொன்ன இந்த அத்தனை விஷயத்தையுமே அவர் செஞ்சு காட்டிடுவாரு. எனக்கு என்னவோ நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நம்ம தல தோனி எப்ப திரும்பி வராரோ அப்பதான் சிஎஸ்கேக்கு மொத வெற்றின்னு எனக்கு தோணுது. இப்போ வீடியோவுடைய கடைசியா நான் ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது நேத்து ஒரு மீம் பார்த்தேங்க. திடீர்னு ஒருத்தன் வரான், சிஎஸ்கே ரசிகர்களுக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொன்னானா, இனிமே சிஎஸ்கே மேட்ச் சனிக்கிழமை தான், அதனால சிஎஸ்கே ரசிகர்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாம ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதாவது இது எப்படி சொல்லணும்னா புரிஞ்சவன் பிஸ்தாங்கிற மாதிரி தான். அதாவது அவன் சிம்பிளா எப்படி சொல்லிட்டு போறான் அப்படின்னா சிஎஸ்கே ரசிகர்களுக்கு சிஎஸ்கே மேட்ச் அன்னைக்கு தான் பெரிய ஸ்ட்ரெஸ், அதனால மேட்ச் இல்லாத அன்னைக்கு ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லி நம்மள ஜாட மாடைய நக்கல் பண்ணிட்டு போறாங்க. எது என்னவோ யாரு வேணா என்ன வேணா சொல்லட்டும், நம்ம இதையே ஒரு பாசிட்டிவ் எடுத்துப்போம். சொன்ன மாதிரியே அடுத்த சிஎஸ்கே மேட்சுக்கு ஒரு வாரம் கேப் இருக்குதான். ஒரு வாரத்துல நல்ல பிராக்டிஸ் பண்ணி நம்ம டீமை பாத்தீங்கன்னா நல்ல பிளான் பண்ணி வச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாம். பேட்டிங்கை நின்று ஆடுற மாதிரி சரி பண்ணணும். அதே சமயத்துல நம்ம பவுலிங் யூனிட்டையும் துபேக்கு போய் பவுலிங் கொடுக்குற அளவுக்கு போகாம நம்மள்ட்ட இருக்கிற மத்த பவுலர்ஸே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். இதை மட்டும் நம்ம பண்ணாலே போதும், கண்டிப்பா பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவால ஒவ்வொரு மேட்சையும் ஜெயிக்க முடியும். சரிங்க, இப்போ நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கே வரப்போற டிசி மேட்ச்ல ஜெயிக்குமா ஜெயிக்காதா, நம்ம தோனி எப்ப கம்பேக் கொடுப்பாரு அப்படிங்கிற உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட மீண்டும் சந்திப்போம். See you, bye bye.